ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் மாணவர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் ஒன்றிய கல்வி செயலாளர் வினீத் ஜோஷி அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உயர்கல்வித்துறை செயலாளர் வினீத் ஜோஷிக்கு பதிலாக தற்போது கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை செயலாளராக பணியாற்றி வரும் நரேஷ்பால் கங்வார் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே பிரதமர் மோடி நள்ளிரவில் வீடியோ ஒன்றை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் வினாத்தாள் கசிவை தடுக்க நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று தங்கள் மாணவர்கள் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டார். நள்ளிரவில் வெளியிடப்பட்ட இந்த மோசமான காணொளி மூலம் மாணவர்களின் புத்திசாலித்தனத்தை அவமதிக்காதீர்கள் என்று தெரிவித்துள்ளார். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் மாணவர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார்.